சாட்டை துரைமுருகன் வந்து அவர் ஒரு யூடியூபரு. அவருடைய யூடியூப் வந்து டெவலப் ஆகணும். அவருடைய யூடியூப்பில் பேசினா தான் அவருக்கு வந்து நிறையா வியூவர்ஸ் கிடைப்பாங்க. அதுக்காக அவர் பேசி தான் ஆகணும்னு பேசுகிறாரு. மேடைகளில் பேசுறதுன்றது வந்து அவருடைய கட்சி ரீதியாக அவர் என்ன பண்ணுவார், தலைவருக்காக பேசணும். கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளர் அவர் தானே, அதனால் அவர் கொள்கைகளை விளக்குறன்றார். என்ன கொள்கைன்றது வந்து கடைசி வரைக்கும் யாருக்கும் மக்களுக்கு தெரியாது. தேர்தலில் சந்திக்க வேண்டிய ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் ஒரே கொள்கை தான், நாம் எம்எல்ஏ ஆகணும், கவுன்சிலர் ஆகணும், எம்பி ஆகணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். இதுதானே அரசியலோட கொள்கை. இந்த அரசியல் கொள்கையில் இது வரைக்கும் கவுன்சிலரே ஆகாமல், இது வரைக்கும் எம்எல்ஏக்களே வராமல், ஆனாலும் நாங்கள் அரசியல் கொள்கைகள்னு சொல்றது என்பது வெத்து சத்தம். அவங்க பேசுறது வேஸ்ட். அவங்க பேசுறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதில் இருக்கக்கூடிய நிறைய கல்யாண சுந்தரம் போன்றவர்கள், இன்னும் ராஜீவ்காந்தி போன்றவர்கள், அவங்க எல்லாம் அந்த கட்சி விட்டு வந்துட்டாங்க. இந்த காளியம்மா கடைசி வரைக்கும் ஒரு பெண்மணியாக இருந்து அற்புதமாக அந்த கட்சியிலே பேசி கொண்டு இருந்தவர், அவர் இன்றைக்கு வெளியே வந்திருக்கின்றார். நாம் தமிழர் கட்சி போகிற தம்பிகள் எல்லாம் தும்பிகள் எல்லாம் பறந்து போயிடுவாங்க. அவங்க பேசியே அவங்க ஆயுள் போயிடும். அவர்களால் ஆட்சி அதிகாரத்திற்கோ அல்லது மக்கள் சேவைகளுக்கு நேரடியாக அதிகாரத்துக்கு வருவது என்பது சாத்தியமில்லை. சீமான் அவர்களை நம்பி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மிகப்பெரிய பாதாள கணத்தில் விழுந்ததாக தான் கணக்கு.